ஹே மை பெட்டல்ஸ், எல்லோரும் எப்படிட்டா இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஜங்கோட when my husband cheats me with my step sister இதோட 2 ஷார்ட்டோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துடுங்கடா, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட் திங். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான நாள் நம்ம ஸ்டேட்கே. ஸோ இந்த முக்கியமான நாளில் நம்ம எந்த வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு மறக்காமல் போயிட்டு எல்லோரும் ஓட் போட்டுருங்கடா. ஸோ நம்ம சூஸ் பண்ண போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ யாரும் வந்து டிலே பண்ணாதீங்க. நிறைய குட்டீஸ் இருப்பீங்க, நிறைய அடல்ட்ஸும் இருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சீக்கிரமாக போய் ஓட் பண்ணிடுங்கடா, ஓகேவா? அண்ட் ஓட் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யார் யாருக்கெல்லாம் ஓட் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ பார்க்கலாம் யார் யாருக்கெல்லாம் ஓட் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ ஓகேடா, பாலிடிக்ஸ் போதும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக கஷ்டப்பட்ட வீடியோலாம் போடுறேன்ல. ஸோ நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் தானே? ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் பாருங்கள், யாரும் பிடிக்காமல் பார்க்க வேணாம். பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ வேறு ஒன்றும் பண்ண முடியாது, இங்கே வந்து ரொம்ப சத்தமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. நீங்கள் ஹைப் பண்ணிங்கன்னா தான் என்னோடய வீடியோ வந்து நிறைய ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ ஓகேடா, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனல் லிங்க்னா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இல்லை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அதில் தான் வந்து நிறைய அப்டேட் கொடுப்பேன்டா, ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பேனா, ஜைலாவும் ஜங்குக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஆனால் ஜைலா வந்து ஜங்குக்கிட்ட பெரிய பொண்ணுங்கிறதுனால அவள் வந்து வைனை வச்சு ப்ளே பண்ணலான்னு நினச்சி ஜங்குக்கிட்ட வைனை லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ண சொல்லுவாள். அப்புறம் ஜங்குக்கும் வைனை லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுவான். வைனும் ஜங்கு கூட லெவலில் ஃபாலோ ஆகிடுவா. ஸோ அதுக்கப்புறம் ஜங்கு கூட வீட்டிலேருந்து வந்து வைனை மேரேஜ் பண்ண கேட்பாங்க, அவங்களும் ஒத்துப்பாங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஜங்குக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் மேன்ஷன் போயிட்டுருக்கீங்கடா. இதோட தான் நான் போட பாட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். சரி வாங்க இந்த பாட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் மேன்ஷனுக்குள்ளே தான் வரீங்க. ரொம்ப பெருசாலாம் இல்லை, நார்மலான ஒரு மேன்ஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜங்கு கூட அம்மா தான், ஐயன் வாமா, என்ன அங்கேயே நின்றுட்டேன்? இல்லைம்மா, எனக்கு புதுசாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இனிமேல் நீங்கள் தான் இருக்க போகிற அப்படி சொல்லிட்டு உங்களை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ ஜங்குக்கும் பின்னாடியே வராரு. ஸோ அப்போது அப்படி போயிட்டு அமைதியாக சோஃபாவில் உட்காடுறீங்க. ஸோ ஜங்கு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஐயன் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லை ஜங்குக்கு, எனக்கு இதில் புதுசாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் தான் இருக்கேன்ல அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. ஸோ நீங்கள் சிரிச்சுட்டே அமைதியாக இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் அப்படியே தான் அந்த டே போயிருக்கும். ஸோ இப்போ நைட் டைம் ஜங்குக்கூட அம்மா தான் உங்களை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? ஸோ இங்கே நீங்கள் ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள், அம்மா சொல்லுவேன், உங்களுக்கு ஒன்று தெரியும்ல? என்னது? எனக்கு அம்மா இல்லை. தெரியும் வயன், இது பாரு, நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு அம்மா இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன் உனக்கு அம்மாவா, சரியா? உனக்கு எந்த பிரச்சனைனாலும் இந்த அம்மா கிட்ட வந்து சொல்லு, இந்த அம்மா உனக்கு கண்டிப்பாக நிற்பாங்க, சரியா? அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறீங்க. ஸோ எமோஷ்னல் ஆகிட்டு அவங்கள நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அழறீங்க. அவங்க தான், இந்த பாருமா, கல்யாண பொண்ணு இப்படிலாம் அழக்கூடாது, கண்ணை தொடச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு தொடச்சிக்கிறாங்க. ஸோ நீங்கள் சிரிச்சுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அழகாக பூவெல்லாம் வச்சு விட்றாங்க. வா, எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? என் பையனுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் தேடணும்னு நான் ரொம்ப காத்துட்ருந்தேன். அவன் தான் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொன்னான். பரவாயில்ல, என் பையனோட செலெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படி சொல்லி சிரிக்கிறாங்க. ஸோ நீங்களும் சிரிச்சுட்டே இருக்கீங்க. சரி இந்த பால் சொம்பு எடுத்துகிட்டு ரூமுக்கு போ அப்படி சொல்லி உங்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு இப்போ ரூமுக்காக தான் நடக்கிறீங்க. ஸோ இந்த சைட் பார்த்தா ரூமில் வச்சவங்க சைலா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பேபி, எனக்கு அவன் கூட ஃபர்ஸ்ட் நைட் தானே, நீ அவன் கூட ஒன்றா இருக்க போறியா? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அதெல்லாம் கிடையாது. அப்படியா? அப்போது அவன் மூவ் பண்ணா, என்னடி பேசுகிற பைத்துக்காரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதோ நான் இப்போ தூங்க போகிறேன், அவள் வந்து தூங்கிட்டேன்னு நினச்சி அவளும் தூங்கிடுவா அப்படி சொல்லிட்டு சங்க பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த சைட் பார்த்தா டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. சைலா அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். பேபி பேசு அப்படி சொல்லிட்டு சைலாவோட காலை கட் பண்ணி ஓரமாக வச்சுட்டு இப்போ டோரை தான் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படி குனிஞ்சு நின்றுட்டுருக்கீங்க. சங்கு உங்களை பார்க்குறாரு. ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள் அந்த சேரீயில். சங்குக்கு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் தான், நான் உள்ளே வரலாமா? வாடி பொண்ணாடி வா அப்படி சொல்லிட்டு அப்படி உங்களை உள்ளே கூப்பிட்டுக்கிறாரு. ஸோ நீங்களும் டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படி வந்து சங்கு பக்கத்தில் நிற்கிறீங்க. அப்படி சங்குக்கா இந்தாங்க இது பிடிங்க அப்படி சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சங்குக்கூட காலில் விழுந்து ஆசீர்வாதம் தான் வாங்குறீங்க. சங்குக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. என்னடி பண்ணுற?
இல்லை இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம், இதெல்லாம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு, இந்த பாலை நீங்கள் கொஞ்சம் குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படி சொல்கிறீங்க. ஸோ ஜங்கும் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே உங்ககிட்ட கொடுக்குறாரு. அவருக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியல. அவர் ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்களும் குடிச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஸோ ஜங்கும் அப்படியே நிற்கிறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல, உட்காரலாமா படுக்கலாமா எதுவுமே தெரியல. ஸோ அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஜங்க் தான் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி பெட்டில் உட்கார வைக்கிறாரு. ஸோ நீங்களும் உட்காந்துட்டு அப்படியே ஜங்கு பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. ஸோ ஜங்க் அப்படி உங்கள் கன்னத்தை பிடிச்சி அவர் பக்கமாக திருப்பி அவரை பார்க்க வைக்கிறாரு. ஸோ நீங்கள் ஜங்கை பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு, ஒயன் நீ ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப இந்த சாரியில் இந்த பூவில் ரொம்ப அழகாக இருக்க அப்படி சொல்லிட்டு உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ரொம்ப ஷையாகிறீங்க. உங்களுக்கு புதுசாக இருக்குது. நீங்கள் சிரிக்கிறது ஜங்க் பார்த்துட்டு, என்னடி வைக்கப்படுறியா? அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு உங்கள் கன்னத்தில் திருப்பி ஒரு கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்க் தான் உங்கள் கையை எடுத்து அவரோட ப்ராடான ஷோல்டர் மேலே வைக்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தொட்டு பாடுறி எப்படி இருக்க சொல்லு அப்படி சொல்லிட்டு அங்கே வச்சு ரப் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி மூன் பண்ணுறீங்க. ஸோ ஜங்க் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே உங்களை பெட்டில் போட்டுட்டு உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ உங்களால் மூச்சு விட முடியல, பிகாஸ் உங்களுக்கு கிஸ் பண்ணவே தெரியாது. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்க் பண்ணுற கிஸ்ஸில் மெஸ்மரைஸ் ஆகி நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஜங்க்கு சடனாக ஜெயலாவோட ஃபேஸ் ஞாபகம் வந்தோடனே அப்படியே எந்திரிச்சு உட்காந்துடுறாரு. ஸோ நீங்கள் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸாக என்னாச்சுங்க அப்படி சொல்லிட்டு ஜங்கோட ஷோல்டரில் கை வைக்கிறீங்க. அப்போது ஜங்க் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், பாவம் நீ டயர்டாக இருப்பில்ல, அதான் நீ ரெஸ்டடு, இதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இல்லை ஜங்க், அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஜங்க் உங்களை பார்க்குறாரு. இல்லை வயன் நீ ரெஸ்டடு அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே படுத்துக்கிறாரு. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னா, ஓஹோ அவருக்கு டயர்டாக இருக்கும் போல், ஸோ அதனால தான் சொல்கிறாரு, சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் படுத்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஜங்க் கிட்டலாம் படுக்கல, தள்ளி தான் படுத்திருக்கீங்க. ஸோ ஜங்க் அப்படியே திருப்பி உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் தள்ளி படுத்திருக்கீங்க. ஸோ அவர் கிட்ட வந்துட்டு அப்படியே உங்களை பேக்கப் பண்ண மாதிரி படுத்துக்கிறாரு. ஸோ நீங்களும் சிரிச்சுட்டே ஜங்கோட ஆன்சர் டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டுறீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எந்திரிக்கிறீங்க. ஸ்டில் ஜங்க் நைட் எப்படி உங்ககிட்ட படுத்திருந்தாரோ அதே மாதிரி தான் படுத்திருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி ஜங்கை பார்த்து சிரிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஹாப்பியாக மார்னிங் எழுந்திரிச்சிருப்பீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் பக்கத்தில் இவ்வளோ அழகாக படுத்திருக்கிறத பார்க்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்கக்கா நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா? எனக்கு இப்படி ஒரு புருஷனா? எல்லா பொண்ணுங்களும் உங்களே தானே பார்ப்பாளுங்க தெரியும், ஆனால் நீங்கள் என்ன தான் பார்ப்பீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ ஜங்கோ ஆமாண்டி நான் ஒன்றை தான் பார்ப்பேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அச்சோ கேட்டுச்சு போலையே அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்படியே ஜங்க் ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்களை தான் பார்க்குறாரு. ஸோ நீங்கள் சிரிக்கிறீங்க. அவர் அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு குட் மார்னிங் பொண்டாட்டி, குட் மார்னிங் ஜங்கக்கா அப்படி சொல்கிறீங்க. சரி தள்ளுங்க, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு தள்ளிட்டு ஸோ அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ சாரி தான் வியர் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே வெளியே வரீங்க. ஜங்குக்கை காணும். சரி கீழே போயிருப்பார் அப்படி சொல்லிட்டு நீங்களும் கீழே போகிறீங்க. ஜங்குக்கோட அம்மா தான் வா வையன் வாமா அப்படி சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு காஃபிலாம் கொடுக்குறாங்க. என்னம்மா நான் போட்டிருப்பேன்ல, பரவாயில்லம்மா வந்து முதல் நாளே உன்னை வேலை வாங்க முடியுமா? சரி அப்படி சொல்லிட்டு அவளும் உட்காந்து குடிக்கிறா. அப்போ ஜங்குக்கோட அப்பா தான் அங்கேருந்து வந்துட்டு, என்னம்மா வீடெல்லாம் செட் ஆயிடுச்சா? ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு அங்கிள். அது என்ன ஜங்கோட அம்மாவை மட்டும் அம்மாங்கிற, என்னை மட்டும் அங்கிள்னு சொல்கிறேன்? அது சரிப்பா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ அப்போ ஜங்க் தான் ஜாக்கிங் போயிருந்துருப்பார். சார் உள்ளே வந்துட்டு என்ன எல்லோரும் என்னை விட்டு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் தான் ஜங்கை பார்க்குறீங்க. அவர் ஷார்ட்ஸும் கட்டி ஷர்ட்டும் போட்டுட்டு ஸோ ரொம்ப வேர்த்துருக்கு, ரொம்ப ஸ்வெட்டாக இருக்குது. ஸோ அப்படி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் தான் ஜங்கா என்ன இது இப்படி நிற்கிறீங்க, வாங்க போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரலாம், ஒரு வாட்டி ஜாக்கிங் போயிட்டு வந்து அப்படி தாண்டி இருக்கும், பரவாயில்ல வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்கை அழைச்சிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. ஜங்கோட அப்பா அம்மா 2 பேரும் பார்க்குறாங்க. பரவாயில்ல இவனை கேர் பண்ணிக்க ஒருத்தி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ரூமுக்கு போயிட்டு ஜங்குக்கு வேறு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. ஜங்கு போய் குளிச்சுட்டு வாங்க அப்படி சொல்லிடுறீங்க. ஸோ ஜங்கும் சரின்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வராரு. ஸோ நீங்களும் காலேஜுக்கெல்லாம் ரெடி ஆகுறீங்க. அப்போ ஜங்கோட அம்மா தான் வயன் என்னம்மா முதல் நாளே காலேஜ் போகிறேன்? இல்லைம்மா எக்ஸாம்லாம் இருக்குது, நான் லீவ் போட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியாது, அதுவும் என் ஃப்ரெண்டு வேறு வரேன்னு சொல்லியிருக்கா, நான் போயிட்டு வரேனே அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜங்க் வந்துட்டு மா
போட்டோமா, அவள் தனியாக இங்கேருந்து என்ன பண்ண போகிறா? டேய் அதான் நானும் அப்பாலாம் இருக்கோம் இல்லைடா, சரி அவளுக்கு கொஞ்ச நாள் செட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாரு. ஸோ அப்படியே நீங்களும் கிளம்பி காலேஜ் போகிறீங்க. ஜங்கும் உங்களை காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நேராக சேலாவை பார்க்க தான் போகிறாரு. அப்போ சேலா வந்துட்டு ஜம்முக்கு ஹக் பண்ணிவிட்டு, பேபி என்ன ஆச்சு, நீ நைட்டெலாம் எனக்கு காலே பண்ணல. அது ஒன்றும் இல்லை சேலா, அது அவ கூட இருக்குல்ல, அது எப்படி கால்லாம் பண்ண முடியும்? ஏன் அப்போ அவள் கூட இருந்தால் இனிமேல் என்கிட்ட பேச மாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜங்கு அப்படியே அமைதியாக உட்காந்து ஒர்க்கெல்லாம் பார்க்குறாரு. ஸோ அப்படி தான் டேஸ் போகுது. ஸோ ஜங்க் சைட் பார்த்தா அவர் கம்பெனி நல்லாவே டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சைட் பார்த்தா நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க. பிகாஸ் ஜங்க் கொஞ்சமாக உங்கள்கிட்ட கொஞ்ச நாளாக சரியாகவே பேசியிருந்திருக்க மாட்டார். உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஹாலில் உட்காந்துட்டு ஜங்கோட அம்மாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் உங்களோட கவனம் இங்கே இல்லை. ஸோ அவங்க அதை பார்த்துட்டு, வயன் என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சொல்ல என்னாச்சு, நானும் பார்க்குறேன் கொஞ்ச நாளாக ரொம்ப சோகமாகவே இருக்க, உனக்கும் ஜங்குக்கும் எதனா சண்டையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்கள விட்டுடுறாங்க. சரி இப்போ மேலே வந்துட்டு நீங்கள் ஜங்குக்கு தான் கால் பண்ணுறீங்க, காலே எடுக்கலை. என்ன அவர் காலே எடுக்க மாட்டேங்கிறாரு, சரி திருப்பியும் பண்ணுவோம் அப்படி சொல்லிவிட்டு திருப்பியும் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக்கு எடுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் திருப்பியும் பண்ணுறீங்க. ஸோ ஜங்கு அட்டன் பண்ணிவிட்டு, ஒயன் உனக்கு அறிவில்லை, ஒரு தடவை எடுக்கலலாம் தெரியாதா மீட்டிங்கில் இருக்காங்கன்னு, சும்மா இதுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கேன். சுங்காது, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எதுவாக இருந்தாலும் நைட்டு பேசிக்கலாம் போய் அப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்ன அவர் இப்படி பேசுகிறாரு அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நைட்டு பேசிக்கலான்னு சொன்னார்ன்றதால ஸோ நைட்டு நீங்கள் முழிச்சிருக்கீங்க. ஸோ ஜங்கு வரட்டும் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி ஜங்குக்கும் வீட்டுக்கு வராரு. ஸோ நீங்கள் ஜங்கா அப்படி சொல்லிட்டு போயிட்டு ஜங்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அவர் கோவத்தில் தள்ளி விட்டுறாரு. நீங்கள் என்னாச்சு, இது பாரு வந்தோடனே இப்படி தான் கட்டி பிடிப்பியா, என் மேலே எவ்வளோ ஸ்வெட்டாக இருக்குது ஷே அப்படி சொல்லிட்டு அவர் பேக்கை போட்டுட்டு நேராக ரெஸ்ட் ரூம் போயிட்டாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது, என்ன இவர் சரியாக நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜங்கு வெளியே வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஜங்கா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. என்ன? ஏன் இப்போல்லாம் நீங்கள் என்கிட்ட ரொம்ப கோவப்படுறீங்க? நான் அதெல்லாம் தப்பு பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பிஸ்னஸ்னால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை வயன். ஜங்கா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க தானே, நம்ம ஏன் கொஞ்ச நாள் எதுனா வெளியே போயிட்டு வரக்கூடாது? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஏன் ஜங்குக்கா என் கூட வர மாட்டிங்களா? எனக்கு ஆசையாக இருக்குது, எங்கேயாச்சும் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா? சொல்லிகிட்டே இருக்கல எனக்கு வேலை இருக்குன்னு, சும்மா என்னை வெளியே கூட்டிகிட்டு போ அது இதுன்னு கேட்டுட்ருக்க. உனக்கு வெளியே போனேண்ணா எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போ அப்படி சொல்லிட்டு ஜங்கு கோவமாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இவன் ஸ்டார்டிங்கில் நல்லா பேசினான், இப்போ இவனும் அப்பா அம்மா மாதிரி அக்கா மாதிரி கோவப்படுறானே அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து வெக்கேஷன் லீவ் வச்சுருப்பாங்க காலேஜில். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 1 month 1.5 month வீட்டில் தான் இருப்பீங்க. ஸோ அப்படியே நீங்கள் சோஃபாவில் சோகமாக உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜங்கோட அப்பா தான் வந்துட்டு உங்கள் தலையில் பேட் பண்ணிவிட்டு, என்னாச்சுமா ஏன் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் சொல்ல என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜங்கோட அம்மா உள்ளேருந்து வந்துட்டு, என்னங்க இவ இப்படி தான் இருக்கா 3 வாரமாக, என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறா, என்னதாம்மா ஆச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் தான், அது முன்னாடி மாதிரி ஜங்குக்கு என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாரு, நான் எது பேசினாலும் என்கிட்ட கோவப்படுறாரு, எரிஞ்சு விடுறாரு, அதான் என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. அப்போ ஜங்கோட அப்பா சிரிச்சிட்டு, அவ்வளோதான் விஷயமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பையன் இப்போ தான் கொஞ்சம் பிஸ்னஸில் டெவலப் ஆகிறான், அதனால் கொஞ்சம் பிஸ்னஸ் ப்ரெஷராக இருக்கும், ஸோ அதனால் அப்படி உங்கள்கிட்ட கோவப்படுறான், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம் வயன், உங்கள் மாமாவும் இப்படி தான், பிஸ்னஸ் பீக் ஆன டைம்லலாம் எனக்கு கண்டுக்க கூட இல்லை, எப்போ பார்த்தாலும் திட்டுவார் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இதெல்லாம் நார்மல் தான் போல் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஓகே ஆகிடுறீங்க, இது நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் தான் ஒரு ஐடியா பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ரூமுக்கு வந்துட்டு, பாவம் ஜங்குக்கு தான் கொஞ்சம் பிஸ்னஸ் ப்ரெஷரில் இருக்கார், ஸோ அவரை நம்ம காமாக்கினா என்ன? அதுவும் இது வரைக்கும் எங்கள் 2 பேத்துக்குள்ளே எதுவுமே நடக்கலை, அதில் நடக்கணுன்றதுக்காக நான் ஒன்றும் இதெல்லாம் பண்ண போகிறதில்ல, ஸோ கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க ரூமே அழகாக டெக்கரேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த பெட் மேலே ரோஸ்லாம் வைக்கிறது, சுற்றி ரோஸ்லாம் தொங்க விடுறீங்க. ஸோ ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க, பலூன்ஸ்லாம் வச்சு, கேண்டில்ஸ்லாம் வச்சு. முயன் பரவாயில்லையே, உனக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு, சரி இதெல்லாம் டெக்கரேட் பண்ணியாச்சு, இப்போ நம்மளை டெக்கரேட் பண்ணணுமே அப்படி சொல்லிட்டு கப்போர்ட்லேருந்து நிறைய ட்ரெஸ் எடுத்து போட்டுட்ருக்கீங்க, இது போடலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ அங்கே ஒரு க்ரீன் கலர் சாரீ இருக்குது. வாவ், இந்த சாரீ நல்லா இருக்கே, இது ஜங்க் தானே வாங்கி கொடுத்தாரு, கல்யாணமான ஸ்டார்டிங்கில் வாங்கி கொடுத்தாரு.
ஸோ நீங்கள் அப்படியே இந்த saree எடுத்து வியர் பண்ணிவிட்டு அழகாக உட்காந்துருக்கீங்க. ஸோ இதே சைட் ஜங்குக்கு பார்த்தா சைலா கூட ரூமில் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. சைலாவும் ஜங்கா போதும் பேபி பேபி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைலா கூட ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பண்ணிகிட்ருக்காரு அவ கூட. ஸோ அவ்வளோ இவரும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி நைட்டு 11:30 ஆயிடுச்சு. ஸ்டில் ஜங்குக்கு இன்னும் வரல. ஸோ ஜங்குக்கு இந்த சைடு இன்னும் அவ கூட பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ நீங்கள் ஜங்குக்கு கால் பண்ணலாம் சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக்கு இந்த சைட் கால் வருது, ஆனால் அவர் எடுக்க மாட்டாரு. ஸோ நீங்கள் அகைன் அகைன் ட்ரை பண்ணுறதுனால ஜங்குக்கு என்ன பாரு யார் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறா. இதோ பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான். இவளுக்கு ஒரு வேலையே இல்லடி. யார் அந்த பையனா? நான் சந்தோஷமாக இருக்கிறதே இவளுக்கு பிடிக்காதுல்ல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அலற மாதிரி சீன் போட்டா. பேபி பேபி நீ எல்லாம் அழக்கூடாது இரு. ஏய் ஏடி வேணும் ஜங்கா எங்கே இருக்கீங்க, எப்போ வீட்டுக்கு வருவீங்க? அன்றைக்கி வரமாட்டேன், நாளைக்கு தான் வருவேன். ஏன் வெய் அப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. நீங்கள் என்ன அவர் அப்படி சொல்லிட்டு திருப்பி கால் பண்ணுங்க. பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன நினச்சிட்ருக்காரு இவர் மனசில்? ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாரு, எடுத்தால் எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படி சொல்லிட்டு சோகமாக உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் பண்ண டெக்கரேஷன்லாம் பார்க்குறீங்க. ஸோ அப்படியே எதுவுமே பண்ணாமல் அப்படியே கீழே படித்து அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு பார்க்குறீங்க. ஸ்டில் உங்கள் ரூம் நைட்டு நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்களோ அதே போல் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு சோகமாக கீழே வரீங்க. ஜங்கோட அம்மா தான் உங்களுக்கு காஃபி எடுத்து வைக்கிறாங்க. என்னாச்சு வயன், ஏன் ஒரு மாதிரி இருக்க? நைட்டு ஜங்கு வீட்டுக்கு வரலையா? வரலம்மா. சரி ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ணேன், ஆனால் அவர் எதுவும் சொல்லலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் சோகமாக வந்து உட்காடுறீங்க. அவங்களுக்கு புரியுது உங்கள் கஷ்டம். ஸோ அப்படியே வந்து உங்கள் தலையில் கை வச்சுட்டு வயன்மா என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்க? இதை பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் வந்துடுவான், வேலை ப்ரெஷர்னால தான் இப்படி இருக்கான். சரிம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்க மடியிலே படுத்துக்கிறீங்க. ஸோ அப்போ அவங்க தான் என்னாச்சு? இல்லை நான் அம்மாவோட மடியில் படுத்ததே இல்லை அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அப்போ தான் பையன் நான் இதை கேட்கலாமா வேணாமான்னு தெரியல, எப்படி உங்கள் அம்மா இறந்து போனாங்க? அப்புறம் எனக்கு இந்த சந்தேகமும் இருக்குது, ஓ அக்கா சைலா ஸ்டெப் சிஸ்டர்னு சொல்கிற, அப்புறம் எப்படி எனக்கு புரியல அப்படி சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ நீங்கள் தான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா முன்னாடி கை கட்டி நின்றுட்டுருக்காரு. ஸோ உங்கள் தாத்தா தான், டேய் என்னடா நினச்சிட்ருக்க? எப்போ தான் கல்யாணம் பண்ண போகிறேன்? இதை பாரு உனக்கு நாங்கள் பொண்ணு பார்த்தாச்சு, அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பா நான் சொல்கிறத கேளுங்க, எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம். எதுக்குடா வேணாங்கிற? பொண்ணு நல்ல பொண்ணு, இதை பாரு உனக்கு அவ கூட தான் கல்யாணம் அப்படின்னு அவங்க அப்பா ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ ஒரு நேராக கிளம்பி ஒரு வீட்டுக்கு தான் போகிறாரு. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு லேடியும் ஒரு குழந்தையும் இருக்காங்க. அந்த பொண்ணு ஓடி வந்துட்டு டேடி அப்படி சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணிக்குது. ஸோ அவங்க தான் என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, பிஸ்னஸில் எதுவும் ப்ராப்ளமா? ஆமாடி அப்படி சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக உங்கள் அப்பாவுக்கு யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கு பிறந்தவ தான் ஜெயிலா, ஓகேவா? ஸோ ஜெயிலா சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வரைக்கும் உங்கள் அப்பா இப்படி ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்றதே அவங்க வீட்டு சைடில் யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படியே டேஸ் போக போக உங்கள் அப்பாவை எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நீ மேரேஜ் பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அவரும் ஓகே சொல்லிட்டு உங்கள் அம்மாவை மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாரு. உங்கள் அம்மாவை மேரேஜ் பண்ணது ஜெயிலாவோட அம்மாக்கும் ஜெயிலாக்கும் தெரியவே தெரியாது, ஓகேவாடா, புரியுதா? ஸோ இப்போ வந்துட்டு உங்கள் அம்மாக்கும் உங்கள் அப்பாவுக்கும் மேரேஜ் ஆகியிருந்திருக்கும். ஸோ கொஞ்ச நாள் ஸ்மூத்தாக தான் போயிருக்கும். ஸோ இந்த சைடு ஜெயிலாவோட அம்மாவுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருந்திருக்கும், பிகாஸ் அவர்கிட்ட சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாள் உங்கள் அப்பா ஜெயிலாவோட அம்மா வீட்டுக்கு போகிறாரு. என்ன இப்போலாம் நீங்கள் முன்னாடி மாதிரி வீட்டுக்கு வர்றதே இல்லை, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனை. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் என்ன தேடி வந்தால் சரியாயிடும் தானே சொல்வீங்க அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே சைடு உங்கள் அப்பா ரொம்ப ஓரளவுக்கு சமாதானப்படுத்திட்டு இந்த பக்கம் உங்கள் வீட்டுக்கு வராரு. ஸோ உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் உங்கள் அம்மாவை வீட்டில் யாருமே இல்லை. ஸோ உங்கள் அப்பா நேராக வாட்ச்மேன் கிட்டே கேட்டப்போ அவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா வேகமாக போனால் அங்கே உங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படி சொல்லிடுறாங்க. உங்கள் அப்பாவுக்கு இடியே விழுந்து போகுது. ஆக்சுவலாக ஆல்ரெடி அங்கே ஒரு பொண்ணு இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு வழியாக நீங்களும் பிறந்திருப்பீங்க.
இருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஐ மீன் உங்கள் வீட்டிலனா உங்கள் அப்பாவோட ரிலேட்டிவ் சைடு, உங்கள் அம்மாவோட ரிலேட்டிவ் சைடுக்கெலாம் உங்களை ரொம்ப நல்லா வளர்ப்பாங்க. பிகாஸ் நீங்கள் தான் அந்த குடும்பத்தோட ஃபஸ்ட்டு வாரிசுங்கிறதுனால. ஸோ நீங்கள் ரொம்ப ரிச்சாகவே வளருவீங்க. ஆனால் உங்கள் அம்மாக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். சேம் as தட் அங்கேயும் சைலாவோட அம்மாக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சண்டைலாம் முற்றி ஒரு நாள் உங்கள் அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும். அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 10 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ உங்கள் அம்மாவால் அதை தாங்கிக்கவே முடியாது. ஸோ அவங்க உங்கள் அப்பா கிட்ட கேட்டு சண்டை போட்டிருப்பாங்க. உங்கள் அப்பாவும் ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஒத்துருந்துருப்பாரு. ஸோ அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. ஸோ அதனால் நீங்கள் 2 வயசாக இருக்கிறப்பே அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கும். இந்த மாதிரி அவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆனது, உங்கள் அப்பாவுக்கு மேரேஜ் ஆனதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் உங்களுடைய அப்பாவோட ஜைலாவோட அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு புரியுது என்னன்னு தெரியல, நான் குழப்பறணும் இல்லை. ஸோ உங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் ஸோ எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிடும். இதே சைடு சைலாவோட அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கு மேரேஜ் ஆனது, நீங்கள் பிறந்தது எல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அவங்களால அது ஒரு ஏமாற்றத்தை தாங்கியிருக்கவே முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் இவர் வீட்டில் சொல்லிடுவார், நம்ம எல்லாரும் மாதிரியும் சுதந்திரமாக சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் சைலாவோட அம்மா இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாமல் சூசைட் பண்ணி இறந்துருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் சைலாவால் ஏற்றிருந்திருக்கவே முடியாது. ஏன்னா அவளுக்கு அப்பா அம்மா 2 பேர் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசை தான். ஸோ அவங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு நினச்சிட்டு, ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்தே சைலாவுக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது. காலப்போக்கில் சைலா தான் எல்லாமேங்கிற மாதிரி உங்கள் அப்பாவுக்கு ஆயிருப்பா. உங்கள் அப்பாவுக்கு என்ன காண்டுனா, உங்கள் அப்பா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது சைலாவோட அம்மாவை. ஸோ அவங்க இறந்ததுக்கு காரணம் நீங்கள் தான் நினச்சி சைலா நிறைய பிரெயின் வாஷ் பண்ணியிருந்திருப்பா. இவ தான்ப்பா காரணம் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனாலே உங்கள் அப்பாவுக்கு உங்கள் மேலே வெறுப்பு உண்டாயிருக்கும். ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸும் யாரும் உங்களை பார்த்துக்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு உங்களை வேணான்னு சொல்லியிருப்பாங்க. சார் வேறு வழி இல்லாமல் உங்கள் அப்பா தான் உங்களை டேக் கேர் பண்ணி பார்த்துருந்துருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் எல்லாத்தையுமே சைலாக பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்திருப்பா. ஸோ இவ்வளோ தாண்டா அவங்க பாஸ்டில் நடந்த விஷயம். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஜங்குக்கோட அம்மா கிட்ட சொல்கிறீங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட பாஸ்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இவ்வளோ தான்மா நடந்துச்சு, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, உன் லைஃப்பில் நீ இப்படி ஒரு ட்ராமாவை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் தான், இல்லைம்மா நான் என்ன தான் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் என் வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்கு தான் அவங்க பையன் வந்திருக்காரு. ஜங்கு என்னை சந்தோஷமாக தான் பார்த்துக்கிறாரு, எனக்கு அவர் போதும் அப்படி சொல்லி நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ அப்படியே நைட் ஆகுது. ஸோ நீங்கள் ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஜங்குக்கு வருவாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கு ரொம்ப லேட்டாக தான் வராரு. ஸோ இப்போ நீங்கள் தான், ஜங்குக்கா என்னாச்சு இன்றைக்கும் இவ்வளோ லேட்டாக வரீங்க? அது கொஞ்சம் மீட்டிங் அதான். சரி ஓகே, சாப்பிட்றீங்களா? இல்லை நான் சாப்பிட்டேன், நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் படுத்துக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஜங்க் லவ் பண்ணுறப்ப இப்படி இல்லை. ஸோ இப்போ திடீர்னு அவரோட பிஹேவியர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிறீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல ஜங்குக் தானே அப்படி சொல்லிட்டு நீங்களும் விட்டுடுறீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஜங்குக் அண்ட் ஜங்குக்கோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாரும் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜங்குக் தான், நானும் வேணும் தனி வீட்டுக்கு போகலான் இருக்கோம். ஏன்டா இந்த வீட்டுக்கு என்னடா குறை, கடல் மாதிரி இருக்கே அப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. கடல் மாதிரி இருந்தாலும் எங்கள் 2 பேத்துக்கும் ப்ரைவசி இல்லை, ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் தனியாக போகிறோம் அப்படி சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. நீங்கள் ஜங்குக்கா ஏன் நம்ம இங்கேயே இருக்கலாமே, அமைதியாரு அப்படி சொல்லி ஒரு மாதிரி பண்ணிடுறாரு. ஸோ நீங்களும் அமைதியாகிட்றீங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஜங்குக்கோட அப்பா அம்மாக்கும் சரி ஓகே அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான், புதுசாக கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் சரி சொல்லிடுறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் அப்படியே உங்கள் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போ கார் கிட்ட தான் நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் கொஞ்ச நாள் இங்கே இருந்தாலுமே ஜங்குக்கோட அம்மா கிட்ட ரொம்ப நல்லா கேஷுவலாக பழகி இருந்திருப்பீங்க. ஸோ அவங்கள அம்மா மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி நீங்கள் ஹக் பண்ணிவிட்டு அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஜங்குக்கு இதெல்லாம் கை கட்டி நின்று பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் தான், அம்மா நீங்கள் பத்திரமா இருங்க, நான் அடிக்கடி வந்து பார்க்குறேன், சரிம்மா வேன் நீ பத்திரமா இரு சரியா, என்றைக்குனாலும் என்ன பிரச்சனாலும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, நான் ஓடி வந்துடுறேன் நான் பார்க்க ஓகே அப்படி சொல்லி சொல்கிறாங்க. நீங்களும் சரி நான் போயிட்டு வரேன் அங்கிள், நான் போயிட்டு வரேன், ஏன் எவ்வளோ நேரம் வாடி, இதோ வரேன் ஜங் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அப்படியே ஏறி ஜங்கோட காரில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் ரொம்ப ஸ்லோவாக போகுது அந்த ட்ரைவில். ஜங்க் உங்ககிட்ட பேசவே இல்லை. நீங்கள் பேசலான்னு ட்ரை பண்ணாலும் அவர் உங்ககிட்ட சரியாக மூஞ்சி கொடுத்து பேசலை. ஸோ நீங்கள் சரி ஏதோ டென்ஷனில் இருப்பாருன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படியே மேன்ஷனுக்கும் ரீச் ஆகிடுறீங்க. அங்கே யாருமே இல்லை, நீங்கள் 2 பேர் மட்டும் தான், ஒரு வாட்ச்மேன் மட்டும் இருக்காரு. ஸோ நீங்கள் 2 பேர் உள்ளே போகிறீங்க. அப்போ நீங்கள் தான், ஜங்கா இங்கே யாருமே இல்லையா, நம்ம 2 பேர் தான் இருக்க போகிறோமா? அப்போ ஜங்க் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக உள்ளே போயிட்டுருக்காரு. ஜங்கா நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன்,
என்ன வேணும் உனக்கு? சும்மா இல்லை யாரும் இல்லையா? ஏன் 10 பேர் வேணுமா? அப்படிலாம் இல்லை ஜங்குக்கா, எதுக்கு இப்போ கத்துறீங்க? அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு வச்சுடுறீங்க. ஸோ ஜங்குக்கும் வந்துட்டு வயன் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் நைட்டு தான் வருவேன், பத்திரமா இருந்துக்கோ. ஜங்குக் எங்கே போகிறீங்க? எனக்கு இங்கே புது இடமா இருக்கேன், பழக்கம், நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த கபோர்ட்லாம் ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்ருக்கீங்க, கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஜங்குக்கோட அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறீங்க. அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுகிறீங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அந்த மேன்ஷன். சுற்றி எங்கேயும் வீடு கிடையாது. ஸோ ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களும் சைலண்ட்டாக அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. யார் வந்திருப்போம்? அவர் வந்திருப்பாரு அப்படி சொல்லிட்டு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. பார்த்தா ஜெயில அங்கே நிற்கிறா. அக்கா நீங்கள் என்ன பண்ணுற? ஏய் உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்னை அக்கான்னு கூப்பிடாதுன்னு. இல்லை நீ 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 எப்படிங்க நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? ஏன் ஜங்குக் வீட்டுக்கு நான் வராமல் வேற யார் வரப்போறா தலை அப்படி சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்து சோஃபாவில் உட்கார்றா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னது ஏன் ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஆமாம் ஏன் ஜங்குக் தான் வீட்டில் இல்லையா? இல்லை அவர் வெளியே போயிருக்காரு வேலை விஷயமா. ஓ ஓகே அப்படி சொல்லிட்டு அவள் உட்காந்துருக்கா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் ஜங்குக்குன்னு சொல்கிறா, என்ன இது அப்படி சொல்லிட்டு அப்படி சைலண்டாக நிற்கிறீங்க. ஆஃப்டர் தட் சைலாக எழுந்திரிச்சிட்டு இங்கே ஜங்குக்கோட ரூம் இது. எங்கள் ரூம் மேலே இருக்குது. ஓகே உன் ரூம் இல்லை ஜங்குக்கோட ரூம் அப்படி சொல்லிட்டு மேலே போகிறா. அக்கா எங்கே போகிற? என் விருப்பம் அதெல்லாம் நீ கேட்காது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. அவள் போயிட்டா மேலே. உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. ஸோ நீங்கள் டக்குன்னு ஜங்குக்கு ஃபோன் எடுத்து கால் பண்ணலான்னு போகிறீங்க. ஸோ இப்போ ஜங்குக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுற? ஜங்குக் வந்துட்டீங்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும். ஆமாம் செயலா வந்தாலும். ஆமாம் அக்கா வந்தா. ஆனால் எங்கே இருக்கா? அது 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 ஜங்குக் அவள் எங்கே இருக்கா? ரூமில் தானே இருக்கா? ஓகே நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாரு. நீங்கள் ஜங்குக் ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு மேலே போகிறாரு. ஸோ நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. ஜங்குக் ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வரதை கேட்காம அவர் அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு டோரை சாத்திடுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே பிளாங்காக நிற்கிறீங்க. என்னது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரூம்லேருந்து ஒரு மாதிரி சத்தம்லாம் வருது. உங்களுக்கு உலகமே ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகி உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் மட்டும் வந்துட்டே இருக்குது. ஸோ என்ன நடக்குது என்ன ஒன்றுமே புரியல உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருந்து உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வேகமாக டோர் கிட்ட போயிட்டு ஜங்குக் டோர் ஓப்பன் பண்ணுங்கள், ஜங்குக் டோர் ஓப்பன் பண்ணுங்கள், உங்ககிட்ட தான் கேட்குறேன், ஜங்குக் உங்ககிட்ட தான் கேட்குறேன், ஒழுங்கா டோர் ஓப்பன் பண்ணுங்கள், ஜங்குக் டோர் ஓப்பன் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் டோரை ரொம்ப ஃபோர்ஸாக தட்டிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு பயங்கர காண்டாகி வந்து டோரை ஓப்பன் பண்ணாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிட்டீங்க. பிகாஸ் ஜங்குக் விட்டு ட்ரெஸ் இல்லாமல் அப்படியே நிற்கிறாரு. ஜங்குக் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா என்ன? ஜங்குக் இதுக்கு மேலே மறைக்க வேண்டாம், சொல்லிடலாம் பாவம் இல்லைன்னா செத்துருவா அப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா சொல்கிறா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ நீங்கள் ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? ஜங்குக் இந்த பாரு வயன், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பிராங்க் தான், இதெல்லாம் ஒரு கிரேம்னே சொல்லலாம். இந்த பாரு நான் உன்னை லவ்வெல்லாம் பண்ணல, அதெல்லாம் சொன்னால் உன்னை லவ் பண்ணி மேரேஜ் பண்ண மாதிரி நடிக்க சொன்னான். ஸோ நடித்தேன், கல்யாணமும் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சொத்தெல்லாம் எங்களுக்கு தான். இந்த பாரு உங்கள் பேரில் இருக்க எல்லா சொத்தும் எனக்கு தான். இந்த பாரு இனிமேல் புருஷன் அதுன்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடிட்டு வராது, புரியுதா? நான் சைலாவை தான் லவ் பண்ணுறேன், அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், சும்மா டைம் பாஸ் பண்ணி போ அப்படி சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகி நிற்கிறீங்க. இதுவரை உன்னுடன் வாழ்ந்த என் நாட்கள் மறுமுறை வாழ்ந்திட வழி இல்லையா? ஈரோளில் தேடிய தேடுதல் எல்லாம் இடையலை காணாமும் இடி இல்லையா? என் காதல் புரியலையா? உன் நஷ்டம் அன்பே போ. என் கனவு கலிந்தாலும் நீ இருந்தாய் அன்பே போ. நீ தொட்ட இடமெல்லாம் எரிகிறது அன்பே போ. நான் போகும் நிமிடங்கள் உனதாகும் அன்பே போ. இது வேண்டாம் அன்பே போ. நிஜம் தேடும் அன்பே போ. உயிரோடு விளையாட விதி செய்தாய் அன்பே போ. ஸோ அப்படியே வயன் கீழே நடந்து வரா, உடம்புல சோலே இல்லாத மாதிரி. என்ன நடக்குது
அவளுக்கு எதுவுமே புரியல. ரொம்ப சோகமா அப்படியே நடந்து வெளியே வரா. வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அப்படியே வானத்தை பார்த்து, நான்லாம் லவ்வுக்கு தகுதி இல்லைல்ல, ஏன் ஏன் எனக்கு மட்டும் அப்படி சொல்லிட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறா. அவள் சின்ன வயசுலேருந்து பட்ட கஷ்டம், அவளுக்குன்னு உண்மையாக பாசம் காட்ட யாரும் இல்லை. ஜங்குக்கு வந்தான்னு நினச்சா. ஜங்கு கூட இருந்த மெமரிஸ் எல்லாம் நினைக்க நினைக்க அவளுக்கு அப்படி ஒரு ஆத்திரம் வருது. அவளே அடிச்சுக்கிறா. ஏன் வந்துட்டு ஏன் வந்துட்டு ஏன் வந்துட்டு ஏன் வந்துட்டு ஏன் வந்துட்டு ஏன் வந்துட்டு நீ வேணாம், நீ ஏன்டி இருக்கிறது உலகத்தில் போயிடுடி அப்படி சொல்லிட்டு நீங்களே உங்களை அறியாமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே அழுது அப்படியே படுத்துடுறீங்க கார்டன்லேயே. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் தான் வெளியே எந்திரிச்சு வராரு. ஜெயலாவும் தான், ஜங்குக் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? இல்லை ஒன்றும் இல்லை ஜெயலா, அது ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு, நம்ம ஆஃபீஸில் பார்க்கலாம். ஓகே ஜங்குக், see you later அப்படி சொல்லிட்டு ஜெயலா அங்கேருந்து போயிடுறா. ஸோ ஜங்குக் கீழே வந்து பார்க்குறாரு. அவர் மனசு என்னமோ பண்ணுது, ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி வலிக்குது. வயன் என்ன எங்கே போனேன் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாரு. பட் நோ சவுண்ட், எங்கேருந்துமே நீங்கள் குரல் கொடுக்கவே இல்லை. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. வீட்டை சுற்றி பார்க்குறாரு, எங்கேயும் காணும். ஸோ இப்போ வெளியே வந்து கார்டனில் பார்க்குறாரு. நீங்கள் கீழே மயங்க கிடக்குறீங்க. அதை பார்த்தோன்னே ஜங்குக்கு வயன் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு இப்போ டாக்டருக்கு தான் கால் பண்ணுறாரு. ஸோ டாக்டர் வந்துட்டு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பாரு. ஸோ இப்போ ஜங்குக்கு உங்களே பார்த்துட்ருக்காரு. அவர் மனசில் என்னமோ ஒன்று சொல்லுது, ஜங்குக்கு நீ பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி. பட் வெளியிலேருந்து அவரால் அதை வந்து ப்ரூஃப் பண்ண முடியல. ஸோ அப்படியே நீங்கள் மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் பக்கத்தில் ஜங்குக் தான் இருக்கார். நீங்கள் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக எந்திரிச்சு உட்காடுறீங்க. நோ ரியாக்ஷன், அப்படியே கல் மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஜங்குக் வந்துட்டு, இந்த பாரு என்ன அங்கே போய் விழுந்து கிடக்குற, செத்துக்கித்து போயிட்டேன்னா உங்கள் அப்பா எனக்கு யார் பதில் சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படின்னு சேடாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து எந்திரிக்கிறீங்க. எங்கே போகிறேன் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வராரு. ஸோ நீங்கள் அப்படியே இன்னொரு ரூம்குள்ளே போயிட்டு டோரை சாத்திட்டு அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ உங்களுக்கு ஜங்குக்கை ஃபேஸ் பண்ணவே பிடிக்கல, உனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் உங்கள் மனசு ஜங்குக்கை விட்டு போகாதுன்னு சொல்லுது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ரூமில் அழுது திருப்பியும் தூங்கியிருப்பீங்க. ஸோ அப்படியே ஒரு ஆஃப்டர்நூன் போல தான் நீங்கள் எந்திரிச்சிருப்பீங்க. ஸோ எந்திரிச்சு பார்த்தா வீட்டில் ஜங்குக்கு காணும். நீங்கள் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக கிச்சன் போயிட்டு உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சமைக்கிறீங்க, ஏன்னா நீங்கள் சாப்பிடணும் இல்லையா. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் யோசிக்கிறீங்க. ஜங்குக்கை நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பீங்க, அவரை நீங்கள் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் அக்காவே உங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கல. பட் இருந்தாலும் நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணலை. சிம்பிளி சிட்டிங் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ திடீர்னு உங்களுக்கு ஜங்குக்கோட அம்மாவை பார்க்கணும்னு தோணுது. ஸோ அதனால் கிளம்பி வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ ஜங்குக்கோட அம்மா, ஏன் என்னம்மா தனியாக வந்திருக்க, ஜங்குக்கு வரலையா? இல்லைம்மா அது வரல, நான் கொஞ்ச நேரம் உங்கள் மடியில் படுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு படுத்துக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி புரியல என்ன அப்படின்ட்டு. என்னாச்சுமா, எதுவும் பிரச்சனையா, உங்களுக்கு ஜங்குக்கும் எதுவும் சண்டையா? இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்றீங்க. அவங்களுக்கு என்னன்னா நீங்கள் அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா தான், ஒன்றும் இல்லை, அம்மா கூடவே தான் இருக்கேன், எதுவும் இல்லை, உனக்கு எப்போ வேணாலும் இங்கே வா. அம்மா நான் கொஞ்ச நாள் இங்கே தங்கிக்கிட்டுமா? ஏன் என்னாச்சு? இல்லை என்ன எதுவும் கேட்காதீங்க, நான் கொஞ்ச நாள் இங்கே மட்டும் தங்கிக்கிறேன் உங்கள் கூட ப்ளீஸ். சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தங்கலாம். என்னம்மா இதெல்லாம் கேட்டுட்டு தங்கலாம், ஒன்றும் இல்லை, நீ முதல்ல ரெஸ்ட் எடுப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க ரூமில் கூட்டிகிட்டு போய் உங்களை படுக்க வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ அப்படியே இந்த சைட் அவங்க பார்த்தா வீட்டுக்கு வராரு. வீட்டில் பார்த்தா நீங்கள் இல்லை, எங்கே போனாவா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோனுக்கு கால் பண்ணுறாரு, நீங்கள் எடுக்கவே இல்லை. சரி அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு அவர் போயிட்டு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. ஸோ இந்த சைட் பார்த்தா நீங்கள் இப்போ தான் எந்திக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கோட அம்மா உங்களுக்கு தான், எந்திரிச்சிட்டியா, உனக்கு பிடிச்ச மோமோஸ் பண்ணியிருக்கேன், வா சாப்பிடலாம். இல்லைம்மா எனக்கு வேணாம். என்ன வேணாம் வா அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜங்குக்கோட அப்பா தான், எப்போம்மா வந்த? அது இப்போ தான் அங்கிள் வந்தேன். சரி ஜங்குக்கு வரல? இல்லை அங்கிள். ஏங்க தெரியல, அவள் இங்கே கொஞ்சம்லாம் தங்க போகிறேன்னு சொன்னான். என்ன தங்க போறியா தனியாவா? ஆமாம் அங்கிள். ஏன் நான் தங்கக்கூடாதா? அச்சோ அப்படிலாம் இல்லைம்மா, தாராளமாக நீ தங்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் அந்த விஷயத்தெல்லாம் மறந்து ஜங்குக்கோட அம்மா கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஜோவியலா. ஸோ இதே சரி ஜெயலாவும் ஜங்குக்கும் ஒன்றா உட்காந்து ஏதோ பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஜங்குக் தான் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்காரு. ஜெயலா வந்துட்டு சும்மா இல்லாமல் ஜங்குக்கோட ஆப்ஸ்லலாம் கை வச்சு தடவிட்டு இருக்கா. ஜெயலா கையிட நீங்கள் வந்து மூடல. ஏன் ஜங்குக்
பாரு உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகி 3 months ஆயிடுச்சு, போதும் அவள் டைவர்ஸ் பண்ணிவிடு, அவள் கஷ்டப்பட்டுட்டா, அவள் அழுதுட்டா, அது போதும் எனக்கு அப்படி சொல்லிட்டு ஜெயலா சிரிக்கிறான். அப்போ ஜமுக் வந்துட்டு, ஏன் ஜெயலா ஏன் வயனை இவ்வளோ வெறுக்கிற? அவள் என்ன பண்ணா? என்ன ஜமுக் திடீர்னு இந்த கேள்விலாம் கேட்குற? அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவள் ஒரு கொலைகாரி. என்ன கொலைகாரியா? என்ன சொல்கிற? அப்படி சொல்லிடு ஜைலா எல்லாத்தையும் சொல்கிறா. நீங்கள் ஜமுக்கோட அம்மா கிட்ட சொன்ன எல்லாத்தையும் அவள் சொல்கிறா. ஸோ அப்போ ஜமுக்கு உங்களை நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது நீங்கள் மட்டும் தான். அப்போ ஜமுக்கு திரும்பி, ஜைலா இதில் வயனோட தப்பு என்ன இருக்குது? தப்பு பண்ணது உன் அம்மாவும் வயனோட அம்மாவும் தான், இல்லை உங்கள் அப்பா. இதில் வயனோட தப்பு என்ன இருக்குது? அவளையே நீ பழி வாங்குற. என்ன ஜமு இப்படி பேசுகிற? அவள் மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, ஒன்று இவங்க அம்மா எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ, நாங்கள் சந்தோஷமாக இருந்திருப்போம். கொலைகாரி இவ்வளோ தான் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஜைலா ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறாங்க. ஜம்முக்கு ஒன்றும் புரியல. ஸோ அவர் அப்படியே எழுந்திரிச்சிட்டு, நான் வெளியே போயிட்டு வரேன். எங்கே ஜம்முக்கு போகிற? நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ உங்களுக்கு கால் பண்ணுறாரு, நீங்கள் எடுக்கலை. சரின்னு சொல்லிட்டு ஜம்முக்கோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. ஹலோ சொல்லுப்பா. அம்மா வயன் வயன் இங்கே தான் இருக்கா. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, வயன் வீட்டுக்கு வரலையா? இல்லை அவள் கொஞ்ச நாள் இங்கே தான் தங்க போகிறேன்னு சொல்லிட்டா. நீ வாயன். அப்படியா? ஆமாம் அவங்க எதாவது தங்க போகிறேன்னு சொன்னான். ஏன் உனக்கும் வயனுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையாச்சு உங்களுக்கா? வயன் வந்ததுலேருந்து மூஞ்சே சரியில்லை, பாவம் ஒரு மாதிரி இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜம்மு காலை கட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த சைட் பார்த்தா நீங்கள் கொஞ்சம் அந்த விஷயத்தெல்லாம் மறந்து கொஞ்சம் எல்லா கூட கொஞ்சம் ஹாப்பியாக பழகுறீங்க. ஸோ அப்படியே 1 week போயிருக்கும், ஸ்டில் நீங்கள் ஜம்முக்கு பார்க்கவே போயிருந்துருக்க மாட்டீங்க. ஜம்முவோட அப்பா அம்மாவும் என்ன தான் பிரச்சனை என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு எவ்வளவோ கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை இதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த 1 weekல ஜம்மு ஜெயலாக்கிட்டையும் சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அவருக்கு எப்பவுமே உங்கள் ஞாபகமாக தான் இருக்குது. ஸோ ஜம்முக்கு ரியலைஸ் ஆகுது அவர் உங்களை ட்ரூவாக லவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. ஆனால் ஒரு மணிக்காக உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம், உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டோன்ற கில்ட்டுனாலேயே அவருக்கும் உங்களை பார்க்கணுன்ற அந்த தாட் வந்தாலுமே அவருக்கு போகணும்னு தோணலை, ஏன்னா அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இதே சைட் ஜெயலா ரொம்ப கோவமா ஜம்முக்கோட வீட்டுக்கு இப்போ தான் வரா. ஜம்மு எங்கே இருக்க? ஜம்மு எங்கே இருக்கேன்னு கேட்டேன். எதுக்கு இப்போ கத்திட்டு வர? என்ன ஜம்மு என்ன பண்ணி வச்சிருக்க? என்னடா பிஸ்னஸில் ஒரு டெவலப்மெண்ட்டுமே காணும்? உன்னை நம்பி 10 கோடி போட்டிருக்கேன், என்ன பிஸ்னஸை ஊற்றி மூட்டிட்டு போகலான்னு பார்க்குறியா? பாரு எனக்கு பணம்லாம் வேணாம், 10 கோடி நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஓ எப்படி திருப்பி கொடுப்பேன்? 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தவ தானே நீ எப்படிடா திடீர்னு 10 கோடி கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜெயலாவோட ரியல் கேரக்டர்லாம் வெளியே வருது பணத்தினால. என்ன இப்படிலாம் பேசுகிற? 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு இந்த பாரு விட்ட கடன் கேட்டேன்னா திருப்பி கொடுத்துருவேன். சும்மா இங்கே வந்து கத்திட்டுலாம் இருக்காது, கிளம்பு. என்ன ஜம்மு பேச்செலாம் சரியே இல்லை, எனக்கு தெரியாது. இதை பாரு முதல்ல நீ வயனை டைவர்ஸ் பண்ணு. நானும் சொல்லிட்டே இருக்கேன், நீ உன்னை டைவர்ஸே பண்ண மாட்டேங்கிற. நமக்கு எப்போ தான் கல்யாணம்? எனக்கு வயசாயிட்டே போகுது ஜம்மு, எதுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணோம் அப்படி சொல்லி ஜம்மு கேட்குறாரு. ஜெயலாக்னா ஷாக்கு. வாட் எதுக்கு கல்யாணம் பண்ணுமா? ஜம்மு நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம்டா. ஓ நம்ம லவ் பண்ணுறோமா? எதுடி லவ்? உன்னை படுக்கிறது மட்டும்தான் லவ்வா, வேற எதுவும் லவ் இல்லையா? இதோ இப்போ சொன்னீங்க ஒன்றும் இல்லாதவன். நீ என்னை உண்மையை லவ் பண்ணியிருந்தா இந்த வார்த்தை சொல்லியிருப்பியா? ஜம்மு இந்த பாரு பண்ண விஷயத்தில் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னடி என்ன தெரியும்? உங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும்? இந்த பாரு ஜெயலா மரியத்தை வெளியே போய்டு, பணம் கிட்ட வரும், இனிமேல் நான் தேடி வராது. ஒட் என்ன ஜம்மு என்னாச்சு? நான் பார்த்துட்ருக்கேன் ஒரு வாரமாக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், என்ன இந்த ஒயின் ஒன்று ஏதோ மாய்க்கிட்டாளா அப்படி சொல்லி ஜெயலா கேட்குறான். ஜம்முக்கு பயங்கர கோவம் வந்து ஜெயலா ஸ்லாப் பண்ணிட்டாரு. இந்த பாரு ஒயினை பற்றி பேசுகிற தகுதியே உனக்கு இல்லை, உனக்கு என்னடி தெரியும் ஒயினை பற்றி? எனக்கு பைத்தியம் பிடிக்குது உன் பேச்சை கேட்டு. நான் ஒயினை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்போ தாண்டி புரியுது. நான் ஒயினை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? லவ் பண்ணுறேன், ஆனால் உன்னோட பணமும் உன்னோட இந்த கேவலமான புத்தியாலையும் நான் ஒயினை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஓ இப்போ உனக்கு அவள் நல்லவளா தெரியல ஜம்மு, அவளால தான் நான் எங்கள் அம்மா விழுந்தேன். எச்சி பாய முடு. என்ன உங்கள் அம்மா விழுந்தேன்? இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அப்பா போய் கேளடி. அதை விட்டுட்டு ஒன்றும் தெரியாது அவளை போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்துன்னு வச்சுக்கேன், உன்னை அப்படியே பொண்ணு போட்டிருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜம்முக்கு சொல்கிறாரு. ஓ ஜம்மு இப்போ அந்தளவுக்கு ஆயிடுச்சுல, இந்த பாரு மரியாதையை என் 10 கோடி பணத்தை எடுத்துவே, அதுக்கப்புறம் நீ எவ கூடனா போ எப்படின்னா போ அப்படி சொல்லிட்டு ஜெயலா சொல்கிறேன். இப்போ தான் நீ புரியுது நீ எதுக்காக என் கூட இருக்கன்னு, என் உடம்புக்காக தானே? ஆமாடா அப்படிதான், அப்படியே வச்சுக்கோ. ஏன்னா நீ ரொம்ப நல்லா இருக்க, உன்னை மாதிரி ஒரு பையன்லாம் எனக்கு கிடைக்கவே மாட்டான். உன் ஸ்ட்ரக்சரு உன் பாடி நீ பண்ணுற மூமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜம்மு. அதனால தான் லைஃப்பில் உன்னை பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். உனக்கு எதை காமிச்சா நீ மயங்குவேன்னு எனக்கு தெரியும், பணத்தை காமிச்சா நீ மயங்கிட்டேன். போதும் இதுக்கப்புறம் தேவையில்லை, 10 கோடி பணத்தை மட்டும் கொடு, நான் கிளம்புறேன். உன் பணம் உன்னை தேடி வரும், ஆனால் இனிமேல் என்னை தேடி நீ வராது. ஓகே நீ என்னை வேணாம் சொல்லிட்டா நான் ஒயினோட உன்னை சேர்ந்து சந்தோஷமாக வாழ வச்சுவன் நீ நினைக்கிறியா? இந்த பாரு செய்யலாம் வேணாம். ஆல்ரெடி ஒயினை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அவளை ஃபேஸ் பண்ண முடியாமல் கூணி குறுக்கி செத்துட்ருக்கேன் தினைக்கும். மரியாதையாக இங்கேருந்து போய்டு. போகிறேன் ஜம்முக்கு போகிறேன்.
சைலா யாருன்னு பார்ப்பேன் அப்படி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஸோ இந்த சைடு நீங்கள் வீட்டுக்கு போகணுன்றீங்க, என்னமே வர மாட்டேங்குது. உங்களுக்கு ஜங்கு ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. பட் உங்கள் மனசு சொல்லுது வேண்டாம் போகாதே அப்படி சொல்லிட்டு. ஏன்னா போனால் நீங்கள் திருப்பி ஹர்ட் ஆகிடுவீங்களோன்ற பயம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ வீட்டில் ஜங்கோட அம்மா அப்பா 2 பேருமே இல்லை. ஸோ அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருப்பாங்க. உங்களையும் கூப்பிட்டுருந்துருப்பாங்க, நீங்கள் வரலன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்படியே டோர் நாக் ஆகுற சவுண்ட் கேட்குது. யார் அப்படி சொல்லிட்டு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்க் தான். உங்களுக்கு ஜங்க்கு பார்த்தோன்னே ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுது. உங்கள் கல்லேருந்து டியர்ஸ் தானாக வருது. ஆனால் நீங்கள் ஜங்க் கிட்ட எதுவுமே பேசலை. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. ஜங்க் அப்படியே உள்ளே வந்துட்டு ஒயன் அது போது ஜங்க், எதுவும் கேட்க விரும்பலை, நான் உங்களை பார்க்க விரும்பலை, எனக்கு இப்போ தான் எல்லாம் தெரியுது ஜங்க், எல்லாம் ஏன் ஜங்குக்கு என் பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மாவும் இல்லை, அப்பா இருந்தும் பாசம் இல்லை, யாருமே என்ன ஒரு ஆளாக நினைக்கல ஜங்குக்கு. எப்பவுமே என்ன கஷ்டம் மட்டும்தான் ஜங்கு படுத்திருக்காங்க. அம்மா இல்லாத பொண்ணு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு தான் தெரியும். என் வாழ்க்கையில் வந்தீங்க, எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தீங்க, என் கூடவே இருப்பேன்னு சத்தியம் பண்ணீங்க. ஆனால் நீங்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல. நான் லவ்வுக்குலாம் டிசர்வே இல்லைல்ல ஜங்கு, எனக்கு தெரியும் ஜங்குக்கு. நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், நான் அதுக்கெல்லாம் தகுதியானவ தான். ஏன்னா நான் ஒரு ராசி கெட்டவ. சின்ன வயசுலேருந்து எல்லாரும் என்னை கஷ்டப்பட்டு தான் படுத்துவாங்க. நீ ராசி இல்லாதவ, அம்மாவை கொண்டவ, அப்பாவை பிரித்தவ, குடும்பத்தை கலைச்சவன், இந்த பேரெல்லாம் சுமந்துக்கிட்டு தான் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏன் ஜங்குக்கு என் வாழ்க்கையில் வந்தீங்க? நான் அப்படியே போய்க்கு தான் செத்துருப்பேன்ல. என் வாழ்க்கையில் வந்தீங்க, வந்து என்னை கஷ்டப்படுத்துனீங்க, எனக்கு துரோகம் பண்ணீங்க. இதுக்கப்புறம் என்னால் எதையுமே தாங்கிக்க முடியாது ஜங்கு. தயவு செய்து என் கண்ணு முன்னாடி வந்துடாதீங்க. எனக்கு இனிமேல் உங்களை பார்க்கவோ விருப்பம் இல்லை, உங்க கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணமும் இல்லை. உங்களுக்கு என் அக்காவை தான் பிடிச்சிருக்கா, நீங்கள் தாராளமாக அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆமாம், நான் ஒன்று மட்டும் கேட்கவா? ஒன்று மட்டும் கேட்க வச்சோங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்கோட காலரை டைட்டாக பிடிச்சிட்டு, ஏன் ஜங்குக்கு ஏன் என்னை ஏமாத்தினேன், ஏன் என்னை ஏமாத்தினேன்? அப்படி என் கூட பேசினது பழகுனது எல்லாம் பொய்யா ஜங்குக்கு? எனக்கு காலை ஃபுல்லாக பார்த்துப்பேன்னு சொன்னேன், அது பொய்யா? ஏன் ஜங்குக்கு ஏன் ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயங்கரமாக அலறீங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அவர் உங்களை டைட்டாக அக் பண்ணிக்கிறாரு, நீங்கள் தள்ளி தள்ளி விடுறீங்க. ஆனால் அவர் உங்களை அக் பண்ணி காம் பண்ண ட்ரை பண்ணுறாரு, நீங்கள் காமாகவே மாட்டேங்கிறீங்க. ஜங்குக்கு என் விடு, எனக்கு நீ வேணாம் ஜங்குக்கு, நான் போயிடுறேன், எனக்கு வாழவே வேண்டாம், எனக்கு எந்த வாழ்க்கையும் வேண்டாம், நான் எங்கள் அம்மா இருந்த இடத்துக்கே போயிடுறேன், எங்கள் அம்மா கூட போயிடுறேன், நான் இங்கே இருந்து கஷ்டப்பட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அலறீங்க. ஜங்கு வந்துட்டேன் பொன்னாடி, ஒய் என்ன சொல்கிறது கேளுமா, ஒய் பாருமா, நான் பண்ண தப்பு தான் முன்னாடி, ப்ளீஸ் எனக்கு மன்னிச்சிடுறி வயல், நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுற வயல், எனக்கு தெரியும் வயல், நான் தப்பு பண்ணிட்டு தான், உனக்கு துரோகம் பண்ணிட்டு தான். ஆனால் வயல், நான் உண்மையாக தான் வயல் லவ் பண்ணுறேன். ஏன் ஜங்கு ஏன் திருப்பி போய் சொல்கிறீங்க? எனக்கு தெரியும் ஜங்கு, நீங்கள் பணத்துக்காக தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஜங்கு. என்னால் முடியல ஜங்கு, என்னால் முடியல அப்படி சொல்லிட்டு நெயில் டவுன் பண்ணி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் பண்ண தப்பை அவர் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுறீ, ஒரே ஒரு சான்ஸ், தப்புதான் சொல்லிட்டு அவரே அடிச்சுக்கிறாரு. உங்களுக்கு அதை பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க? எதுக்கு உங்களை நீங்களே அடிச்சுக்கிறீங்க? என்னை பண்ணிக்க வேணாண்டி, என்னை மன்னிக்கவே வேணாம், ஆனால் என் கூட வந்துடுவேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் ப்ரூஃப் பண்ணுறேன், எல்லாரும் நான் உனக்கு ப்ரூஃப் பண்ணுறேன், ஒரே ஒரு சான்ஸ் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாரு. இங்கே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. பொண்டாட்டி ப்ளீஸ் டி. ஏன் ஜங்குக்கு அன்றைக்கி ரூமில் நீங்களும் அக்காவை என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் நம்ம கூட அது மாதிரி பண்ணதில்லை ஜங்குக்கு. ஆனால் அவ கூட அப்படி இப்படி இருந்துக்கல ஜங்குக்கு. ஆனால் ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபைண்ட் ஆகிடுறீங்க. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. என்னடியாச்சு, என்னடி எந்திரி அப்படி சொல்லிட்டு உங்கள் கணத்தை தட்டிகிட்டே இருக்காரு. நோ ரியாக்ஷன். ஸோ அப்படியே உங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போகிறாரு. ஸோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ டாக்டர்ஸ் ஒன்றும் இல்லை, அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ ஜங்குவோட அப்பா அம்மா 2 பேருமே அவங்க வராங்க. ஜங்குவோட அம்மா வந்து வேகமாக ஜங்குவோட கண்ணத்திலே ஸ்லாப் பண்ணுறாங்க. அவங்க அழுதுட்டு, சி முடியாடா என் வயிற்றுல பெற்ற, நீயா என் பிள்ளை என் சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குது, இப்போதான் எனக்கு எல்லாம் தெரியுது, ஏன்டா அந்த பிள்ளையை கஷ்டப்படுத்துகிறேன், சி ஐயோ எனக்கு இவனை பார்க்கவே பிடிக்கலங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குவோட அம்மா ஜங்குவோட அப்பா வாக் பண்ணிக்கிறாங்க. அவருக்குமே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா அவங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். இது எல்லார்ட்டையும் போய் சைலாக தான் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி உங்கள் பையன் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வயனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பணத்துக்காக அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் உள்ள ஐஸை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவன் ஜங்குக்குள்ளே போகலான்னு போகிறாரு. அப்போ ஜங்குவோட அம்மா தான்,
நீ எதுக்கு உள்ள வர, அவளை பார்க்குற தகுதியே உனக்கு இல்லை, நீ போயிடு அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் உள்ளே வராங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஐஸை திறந்து பார்க்குறீங்க. அப்போது மயன்மா என்னம்மாச்சு? ஒன்றும் இல்லை அம்மா வந்துட்டேன், ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்குறேன் அம்மா. அம்மா அது ஒன்றும் இல்லை, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படி சொல்லிட்டு உங்களை தூங்க வைக்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு 1 வீக் போயிருக்கோம். இப்போ நீங்கள் ஜங்குக்கோட அம்மா வீட்டில் தான் இருப்பீங்க, ஜங்கு வீட்டுக்கு போயிருந்துருக்க மாட்டீங்க. அப்போ அவங்க உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் வேணாம்மா, குட்டி பையன் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் குடிக்கிறீங்க. ஸோ இப்போ ஜங்கு தான் உள்ளே வரான். ஜங்குக்கு பார்த்து நீங்கள் எதுவும் பேசலை, அப்படியே அமைதியாக தலை குடிச்சிக்கிறீங்க. யாருமே பேசலை. ஏன் யாருமே என்கிட்ட பேச மாட்டேறீங்க? நான் தப்பு பண்ணந்தான், எனக்கு மன்னிப்பே இல்லையா? எனக்கு மன்னிப்பே இல்லையா வயன்? நீ அது சொல்லிடி வயன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுறி ப்ளீஸ் வயன். நான் ப்ரூஃப் பண்ணுறேன் வயன், நான் உன்னை உண்மையாக தான் வயன் லவ் பண்ணுறேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் வயன், என்னை மன்னிச்சிரு வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலில் விழுந்து அலறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கோட அப்பா அம்மாலாம் அப்படியே வெறுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஏன்னா அவன் பண்ணது தப்பு. ஸோ உங்கள் காலை பிடிச்சி ஜங்கு அழுதுகிட்டே இருக்காரு. அப்போ நீங்கள் தான் எந்திரி ஜங்கு, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுவேன் வயன் ப்ளீஸ் வயன், வயன் ப்ளீஸ். ஜங்குக்கு எந்திரிங்க அப்படி சொன்னோடனே ஜங்குக்கு எந்திரிக்கிறாரு. நான் உங்களை மன்னிக்க மாட்டேன், ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுக்குறேன் அப்படி சொல்கிறா. ஜங்குக்கோட அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே கோவமாக வருது. மயன் என்ன பேசிகிட்டு இருக்க, இவங்க கூட திருப்பி போய் வாழ போறியா? வேணாம், நான் உங்களுக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா சொல்கிறாரு. அப்படிங்க இல்லை அங்கிள், உங்கள் பையனுக்கு நான் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். தப்பு பண்ணுறவங்க தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறப்போ மன்னிக்க வேண்டியது தானே அங்கிள், பெருந்தன்மை. நான் அதை பண்ணுறேன். ஆனால் ஒன்றும் ஜங்கு, இன்னொரு முறை நீ என்னை ஏமாத்தினா அதுதான் நீ எனக்கு கடைசியாக பார்க்குற நாளாக இருக்கும் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு இல்லடி பொண்ணடி அப்படிலாம் இல்லடி, கண்டிப்பாக புரிஞ்சவனை நல்லா பார்த்துப்பேன், நம்ம போகலாமா, நம்ம வீட்டுக்கு போகலாமா, சரி அப்படி சொல்கிறீங்க. ஆஃப்டர் தட் நீங்களும் ஜங்குக்கூட கிளம்பி ஜங்குக்கூட மேன்ஷனுக்கே வந்துடுறீங்க. வந்ததுலேருந்து ஜங்கு உங்களை அப்படி கேர் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு நீங்கள் ஜங்குக்கிட்ட சரியாக பேச மாட்டீங்க முன்ன மாதிரி. அதுவே ஜங்குக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவர் பண்ணது தப்புன்னு அவருக்கு புரியுது. ஸோ ஜங்கு அதனால் பெருசாக அதை வந்து நினைக்காம உங்களை ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. சேம் ஆஸ் தட் பிஸ்னஸையும் தான். ஸோ இந்த சைட் ஜெயிலானா ரொம்ப கோவமாக உட்காந்துருக்கா. பூச்சு எல்லாம் பூச்சு நம்ம வச்சுக்கிட்டு. மேம் என்ன மேம், ஜங்க் சாரை பற்றி கலெக்ஷன்ஸ் என்ன, அவர் பையன் கூட திருப்பி சேர்ந்து வாழ அவங்க வீட்டில் போய் அவரை கூட்டிகிட்டு வந்துட்டார். வாட், கூட்டிகிட்டு வந்துட்டானா? எனக்கு தெரியும் இது முன்னாடியே நடக்கணும். ஏன் உன்னை சும்மா விட மாட்டேன்டி, என் வாழ்க்கையை பறிக்க பார்த்தேன், என் அம்மாவை கொண்டு இப்போது என் ஜங்குக்கு என்கிட்ட பிரிக்க பார்க்குறேன், உன்னை உயிரோடு விட்டா தானே அப்படி சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா அந்த மாதிரி. ஸோ அப்படியே டேஸ்லாம் போக ஆரம்பிக்குது. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக் பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் பழைய மாதிரி ஜங்குக்கிட்ட பழக ஆரம்பிக்கிறீங்க. ஒன் ஃபைன் டே நீங்கள் கார்டனில் உட்காந்து ட்ராயிங் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக் வந்துட்டு முன்னாடி என்னடி ட்ராயிங் பண்ணுற, பார்த்தா தெரியல, இதோ இந்த ஸ்கைஸ் எல்லாம் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன் ஜங்குக்கா அப்படி சொல்கிறீங்க. சரி நம்ம கல்யாணம் ஆனதுலேருந்து எங்கேயும் வெளியே போகல, சரி நம்ம எங்கன்னா ஃபாரின் ட்ரிப் அந்த மாதிரி எங்கன்னா போகலாம் மாடி. ஃபாரின் ட்ரிப்பா, சரி எங்கே போகலாம், நீயே சொல்கிறீ எங்கே போகலாம், என் முன்னாடி எங்கே போகணும், எனக்கு சொல்லடி, எனக்கு சொல்ல பொண்டாட்டி எங்கடி போகணும், எனக்கு நிறைய கடல்லாம் இருக்க மாதிரி அந்த இடத்துக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஜங்குக்கா. கடல் எங்கே, மால்தீவ்ஸ் போகலாமா, போகலாம் ஓகே அப்படி சொல்கிறீங்க. ஸோ அப்புறம் என்ன, நீங்களும் ஜங்குக்கும் ஹனிமூன் தான் கிளம்புறீங்க. ஸோ அப்படியே போய்ட்டு அங்கே ரீச் ஆகுறீங்க. அந்த பிளேஸே ரொம்ப நல்லாயிருக்கு. சேம் டைம் அங்கே ரொம்ப அதிகமாக சம்மர் இருக்குது, ரொம்ப வெயில் அடிக்குது. ஸோ ஜங்குக்கு அது ஆகலை. ஒன்றாட்டி என்னடி இந்த ஊர் எப்படி வெயில் அடிக்குது, ஜங்குக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுவும் முடியலையா, நம்ம வேணால் திரும்ப போயிடலாமா, அதெல்லாம் போவேணா வா சுற்றி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு அது ஃபுல்லாக சுற்றுறாரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பழைய விஷயத்தெல்லாம் மறந்துட்டு ஜங்கு உங்ககிட்ட ரொம்ப கேரிங்காக நடந்துக்கிறாரு. ஸோ நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு ஜங்கு கூட ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ இன்றைக்கி தான் அவங்களோட கடைசி டே. ஸோ அழகாக நீங்கள் 2 பேரும் கிளம்பி உங்கள் ரூமை செக்இன் பண்ணுறதுக்காக ரூமுக்கு போகிறீங்க. ஸோ இப்போ ஜங்கு வந்துட்டு சீரியஸாக யார்கிட்டயோ காலில் பேசிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கா என்னாச்சு, ஒரு 5 minutes ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ ஒரு காலை கட் பண்ணிவிட்டு ஃபோனுக்கு கீழே போட்டுறாரு. ஜங்குக்கா என்னாச்சு, போச்சு 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 எல்லாம் போச்சு அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. ஜங்குக்கா என்னாச்சு, என்ன பிரச்சனை, எல்லாம் முன்னால் தாண்டி. என்னாலையா, ஆமாம் நம்ம ஹனிமூனுக்கு வந்து நேரமாக பார்த்து உன் அக்கா கறி ஜைலா மொத்த ப்ராப்பர்ட்டிஸையும் ஆட்டை போட்டாலோ எனக்கு ஒன்றுமே புரியலையே. இந்த பாருவேன், நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் வச்சுருக்கேன். எனக்கு நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் வரணும். அவங்களாம் வந்தால் தான் என் கம்பெனியை நான் மேலே கொண்டு போக முடியும். ஆனால் என் கம்பெனியில் இருந்த எல்லா ஷேர் ஹோல்டர்ஸையும் அவள் விலை கொடுத்து வாங்கிட்டான். இப்போ என் கம்பெனியில் யாருமே இல்லை. நீங்கள் எதுவும் பிரச்சனை இல்லை, நம்ம வாங்க உடனே போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் இப்போ உடனே சவுத் கொரியா தான் போகிறீங்க. ஸோ இந்த சைட் பார்த்தா ஜெயலாவோட ஆஃபீஸில் ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் ஜெயலா சொல்லிட்டு இருக்கா, உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்
ஆக்சுவலாக ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருக்க ஜியான் ஜங்குக் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி என் தங்கச்சியை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நீ ஏன் ஏமாத்துறீங்கன்னு கேட்டதுக்கு நான் உன் தங்கச்சியை பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என்கிட்ட அவ்வளோ ஆட்டிடியூடாக சொன்னார். அப்படி இருக்கிறப்போ அந்த மோசமான கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது இல்லைன்ற காரணத்துனால தான் நான் என்னோட கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணேன். ஸோ வேறு எந்த ரீசனும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவள் ஜங்குக்கோட மானத்தை வாங்கிட்டு போயிட்டா. ஸோ இந்த நியூஸ் தான் ஊர் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. ஸோ ஜங்குக்கோட அம்மா அப்பா நீங்கள் சொல்லிட்டு இந்த நியூஸை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது. அவரை சுற்றி எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ அப்படியே ஜங்குக் சைட் பார்க்கலாம். ஸோ அவர் கேபினில் உட்காந்து ரொம்ப வெறியாக உட்காந்துருக்காரு. யார் முன்னாடி வந்தாலும் கொலை பண்ணிடுவார் போல் அந்த வெறியில் உட்காந்துருக்காரு. அப்போ சைலா வந்துட்டு என்ன ஜங்குக் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் ஹனிமூன்லாம் போனேன் சுச்சோ அப்படி சொல்லிட்டு அவள் கால் மேலே கால் போட்டு உட்காடுறா. பாரு சைலா தப்பு பண்ணிட்டேன் சும்மா விட மாட்டேன்டி. ஓ என்ன சும்மா விட மாட்டியா? இப்போ உன்னை நம்பி எவனாவது ஒரு 1 லட்சம் கொடுப்பானா? சரி இப்போ நான் தேவையில்லாத அதெல்லாம் பேச வரல. உனக்கு 1 வாரம் டைம் தரேன். 1 வாரத்துக்குள்ளே நான் உங்ககிட்ட கொடுத்த 10 கோடி பணத்தை நீ என்கிட்ட திருப்பி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உன் மேலே கேஸ் போட்டு உன்னை உள்ளே தள்ளிடுவேன். ஓ உள்ளே தள்ளிடுவேன். சரிடி தள்ளு பார்ப்போம். நீ பொம்பளையாக இருந்தா உள்ளே தள்ளு. இல்லை நீ ஐட்டம் தானே. ஜங்குக் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஓ உனக்குலாம் என்னடி மைண்ட் யுவர் வேர்ட்ஸு? எவ்வளோ உன்னோட சின்ன பையன் கூட படுத்தவ தானே நீ. ஷட் இதை பாரு ஜங்குக் அவளாமல் பேசிகிட்டு இருக்காத. மரியாதை என் 10 கோடி பணத்தை எடுத்து வச்சுட்டு நீ எங்கன்னா போ எப்படின்னா போ அப்படி சொல்கிறான். சரி உன் 10 கோடி பணத்தை உன் தூக்கி மூஞ்சில் அடிக்கிறேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வராது அப்படி சொல்லிட்டு நேராக இப்போ வீட்டுக்கு தான் வராரு. அவருக்கு என்ன பண்ணுறது இல்லை. 1 வாரத்தில் 10 crores இம்பாசிபிள் தான். ஸோ ஜங்குக் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காரு. அப்போ நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கா என்னாச்சு என்ன பிரச்சனை சொல்லுங்கள். நான் தப்பு பண்ணிட்டேன்டி. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை ஏமாத்துனது ஒரு தப்பு. உன் அக்காவை நம்பினது ஒரு தப்பு. ஜங்குக் நான் இப்போ தான் எல்லாத்தையும் பார்த்தேன். நீங்கள் 10 crores அவகிட்டேருந்து கடன் வாங்கியிருந்தீங்களா? ஆமாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் இப்போ அவள் திருப்பி கேட்குறா 1 வாரத்துக்குள்ளே தரலன்னா வச்சுக்கோ என்ன போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் சொல்கிறான். நீங்கள் அதுக்கெலாம் பயப்படாதீங்க. உங்களுக்கு 10 crores பணம் தானே வேணும். நான் தரேன். நீ எப்படி தருவேன்? ஜங்குக்கா உங்களுக்கு தெரியாது எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வரப்போ அவங்க பேரில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என் பேரில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் விற்று நம்ம எப்படியாவது அந்த கடன் அடிச்சிடலாம். இல்லை வயன் இல்லை அது உங்கள் அம்மா அது உந்து அது சென்டிமெண்ட்டாக நீ வச்சுருப்ப. அதை நான் அழிக்க விரும்பலை. இல்லை ஜங்குக் இப்போ அதை பற்றிலாம் பேசுறதுக்கு நமக்கு டைம் இல்லை. நமக்கு எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணி அவகிட்ட கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு வயன் சொல்கிறான். ஸோ அப்படி நீங்கள் வந்துட்டு உங்கள் அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்கிறதுக்காக நிறைய ஷேர் ஹோல்டர்ஸை பார்த்துட்ருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு விற்று ஒரு 8 crores ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கு மேலே உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் இல்லை. மற்றதெல்லாம் உங்கள் அப்பா தான் இருக்குது. ஸோ இன்னும் 1 day தான் டைம் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப இதுவாக உட்காந்துருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே ஜங்குக் கம்பெனி விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜங்குக்கா டாட்டி என்னடி பண்ணுறது 2 கோடிக்கு? ஜங்குக்கா நான் ஒரு யோசனை சொல்லவா? என்னடி என் பேர்லேருந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் விற்றாச்சு. ஆனால் நமக்கு இன்னும் 2 crores தேவைப்படுது இல்லை? ஆமாடி அதான் என்ன பண்ணுறது தெரில. என் பேரில் ஒரு வீடு இருக்குது ஜங்குக்கா. வீடா என்னடி சொல்கிற? ஆமாம் ஜேஜோ ஐலாண்டில். அது என் பாட்டியோட வீடு. வயன் இல்லை வயன் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொத்தெல்லாம் போச்சுடி. உங்கள் அம்மாவோட இதெல்லாம் போச்சு. இதுக்கப்புறமும் வேணாம் வயன். இல்லை ஜங்குக்கா எனக்கு நீங்கள் தான் முக்கியம். அந்த வீடு என் பாட்டி ஞாபகமாக இருந்துச்சு தான். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு கடனை அடைச்சிங்கன்னா என் பாட்டி கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. நம்ம அந்த வீடை விற்றுடலாம் அப்படி சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் வேறு வழி இல்லை ஒத்துக்கிறாரு. ஸோ அந்த வீடை நீங்கள் 2 கோடிக்கு விற்றுடுறீங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட கரெக்டாக 10 கோடி இருக்குது. ஸோ இதே சைட் ஜெயலானா பணம் ரெடி பண்ணிட்டாங்களா மேடம்? ரெடி பண்ணிட்டாங்க. வயனோட அம்மா சொத்தெல்லாம் விற்றுட்டாங்க. பத்ததுக்கு வயனோட பாட்டியோட வீடு ஜெய்ஜோ ஐலாண்டில் இருக்குல்ல அதையும் விற்றுட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஜெயலாவோட பிஏ சொல்கிறான். ஓ 10 கோடி ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அந்த பணம் என் கைக்கு வரக்கூடாதே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. ஸோ இப்போ ஜெயலா தான் ஜங்குக் தான் ஜெயலா கால் பண்ணுறாரு. சொல்லு ஜங்குக் இந்த பாரு நீ சொன்ன 10 கோடியை ரெடி பண்ணிட்டேன். இந்த பணத்தை உனக்கு எங்கே கொடுக்கணும்? ஓகே நீ என்னோட ஆஃபீஸ்க்கே வந்துருச்சோங்க. நீ ஆஃபீஸ்க்கே வந்து பணத்தை கொடுத்துரு. சரி அப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அப்போ நீங்கள் தான் இந்தாங்க ஜங்குக் இதில் 10 கோடி பணம் இருக்குது. பத்திரமா எடுத்துகிட்டு போங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக் எடுக்கிறாரு. அப்போ நீங்கள் தான் ஜங்குக் நானும் வரேன். வேணாம் நீ எங்களை வர தேவையில்ல. இல்லை ஜங்குக் நானும் வரேன் ப்ளீஸ். சரி அப்படி சொல்லிட்டு உங்களையும் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ காரில் தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போனால் அந்த இடத்துல நிறைய பேர் கூட்டமாக சூழ்ந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்னாச்சு ஜங்குக் என்னவா இருக்கும்? சரி இப்போ பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இறங்கி கீழே போய் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஐயோ யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிட்ட போய் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டைம் பார்த்து உங்கள் கார் கிட்ட யாரோ போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. யார் கார் கிட்ட போகிறா?
அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒரு 4-5 பொறுக்கி பசங்க தான். என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஓடுறீங்க. ஸோ அவனுங்க அவங்க பேக்கில் இருக்க பணத்தெல்லாம் எடுத்துட்டாங்க, வந்து ஓடுறானுங்க. ஸோ நீங்கள் ஜமுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஜமுக்கு அதை பார்த்துறாரு. ஸோ இப்போ ஒன்றும் பண்ண முடியல. ஸோ வேகமாக அவனுக்கு பின்னாடியே ஓடுறீங்க. அவனுங்க நேரம் ஒரு குடோனுக்கு ஓடிடுறானுங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்க. ஜமுக்கு நிற்கிறாரு. எவன்டா அது மரியாதை பணத்தை எடுங்கடா. பணத்தெல்லாம் தர முடியாது, அதுக்கு பதில் நீங்கள் வந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க மிரட்டுறானுங்க. ஸோ நீங்களும் ரொம்ப பயந்து போயிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜமுக்கும் பொடாடி நீ போய் காரில் உட்கார். இல்லை ஜம்மு நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கவே அவனுங்க ஜமுக்கு மேலே கை வச்சிடறானுங்க. ஸோ அந்த காண்டில் அங்கே பெரிய சண்டையே நடக்குது. ஸோ இதெல்லாம் செய்யலாம் அங்கே ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்போ சைலா ஒருத்தங்கிட்ட கண்ணை காட்டுறான். அவன் நேராக இப்போ உங்ககிட்ட தான் வரான். நீங்கள் பயந்து போய் நிற்கிறீங்க. எதுக்கு என்கிட்ட வர இப்போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் தள்ளி போகிறீங்க. அப்படியே அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு உங்களுக்கு கிஸ் பண்ண வரான். ஜங்குக்கு வந்தது பாரு ஒரு கோவம். அவன் மூக்கிலே ஒரு குத்துறான். அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். ஸோ சைலா அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டே இருக்கா. ஸோ அங்கே சண்டை அதிகமாக ஜங்குக்கால சமாளிக்கவே முடியல. அப்போ நீங்கள் கீழே பயந்து போய் உட்காந்துருக்கீங்க. அப்போ பின்னாடியிலேருந்து யாரோ ஜங்குக்கு குத்த வராங்க. ஸோ நீங்கள் அதை யாரெல்லாம் பார்க்கல. ஸோ நீங்கள் அப்படியே வேகமாக போயிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ குத்த வந்தவங்க உங்களை குத்திடுறாங்க. ஸோ நீங்கள் ஜமுக்கா அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. ஸோ ஜமுக்கு அப்படியே உங்களை பார்க்குறாரு. உங்கள் பிளட்டாக இருக்குது, உங்கள் வயிறு ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் கீழே விழுந்துறீங்க. ஸோ அந்த கத்தியை குத்தினவங்க கீழே போட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஸோ அதை நீங்கள் 2 பேருமே பார்க்கல. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே மயங்கி ஜங்குக்கு மடியிலே விழுந்துறீங்க. ஜங்குக்கு நான் புரட்டி எந்திரி எந்திரி ஒன்றும் இல்லை மயன் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாரு. ஸோ அவனுங்களும் அங்கேருந்து ஓடிடுறானுங்க. ஸோ ஆஃப்டர் ஜங்குக்கு அந்த பணத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்போ உங்களை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே பயங்கரமாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. தொடர்ந்து அவருக்கு பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. ஸோ அவருக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது. அவர் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ஜங்குக்கோட அம்மா தான் வந்துட்டு ஜங்குக்கா ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் ஆகாது அம்மா என்னால் தான் கஷ்டப்படுறான், என்னால் தான்மா அம்மா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஜங்கு கால ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படியே ஒரு 2 days போயிருக்கும். ஸ்டில் நீங்கள் அன்கான்ஷியஸில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சைட்னா சைலா ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துருக்கா. பிகாஸ் நீங்கள் சாக போகிறீங்கன்னு நினச்சிட்டு சாக போகிறீங்க சின்ன என் வாழ்க்கையை பறிச்சோன்னு சும்மா விட்டுருவனா அப்படி சொல்லிட்டு அவள் ரொம்ப டெரராக உட்காந்துருக்கா. ஸோ இதே சைட் பார்த்தா ஜங்குக்கும் உட்காந்துருக்காரு. அப்போது ஜங்குக்கு பார்க்க போலீஸ்லாம் வராங்க. ஸோ ஜங்குக்கு ஒன்றும் புரியல. இங்கே யார் ஜியான் ஜங்கு? நான் தான் சார். நீங்கள் தானா? சரி, உங்கள் ஒய்ஃபை யார் கொல்ல முயற்சி பண்ண உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? இல்லை தெரியல, அவனுங்களாம் யாருன்னே தெரியல. நாங்கள் பணம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். எதுக்கு பணம்? எவ்வளோ எடுத்துகிட்டு போனீங்க? 10 crores. எதுக்கு 10 crores? அது நான் ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அதனால் நான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. உங்களுக்கு யார் மேலாம் சந்தேகம் இருக்கா அப்படி சொல்லி கேட்குறப்போ ஜங்க் பதட்டத்தில் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ போலீஸும் அங்கேருந்து போயிருப்பாங்க. ஸோ அப்படியே டேஸ்லாம் போக ஆரம்பிக்குது. ஸோ ஜங்குக்கும் சைலா கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 10 crores இன்னைக்கு கொடுத்துருப்பாரு. சூப்பர் ஜங்கு, கொடுத்துட்டேன் அப்படி சொல்கிறா. அவள் ஜம்முக்கு இதோட என் வாழ்க்கையிலே வராத அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. இதோட உன் வாழ்க்கையில் போயின்னு இருக்க மாட்டான் அப்படி சொல்லி அவள் யோசிக்கிறா. ஸோ இந்த சைட் பார்த்தா உங்களை கேர் பண்ணிக்கிறதுக்கு எப்பவுமே ஜங்குக்கோட அம்மா இருப்பாங்க அண்ட் ஜங்குக்கு இருப்பார். ஸோ இன்றைக்கி 3 பேருமே இல்லை. பிகாஸ் 3 பேருமே ஒரு வேலை விஷயமா போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க. நீங்கள் இன்னும் அன்கான்ஷியஸில் தான் இருப்பீங்க. ஸோ அப்போ சைலா அந்த ஹாஸ்பிட்டல் வரா. இங்கே மயன் மேடம் ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு அவள் நேராக வந்து பார்க்குறா. உள்ளே நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து உங்களை பார்க்குறா. நீ சாகவே மாட்டியாடி? என் ஜோக்கு என்கிட்ட பறிச்சா செத்தும் ஒழிய மாட்டேங்கிறேன். உன்னை நானே என் கையில் கொலை பண்ணிடுறேன் அப்போ பண்ண மாதிரி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஆக்சிஜன் மாஸ்கை எடுத்து விட்டுறா. ஸோ உங்களுக்கு மூச்சு வாங்குது. ஸோ நீங்கள் மூச்சு வாங்கிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே சைடில் அங்கேருந்து வெளியே போயிடுறா. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிபி ரொம்ப பல்ஸ் ரேட் ரொம்ப கம்மியாகிட்டே வருது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாரு. அப்போ பார்க்குறப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே டாக்டர்ஸ்லாம் வந்து உங்களை செக் பண்ணிவிட்டு யாரோ ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து விட்டுருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. ஸோ இப்போ ஜங்க் நேராக அப்படியே உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. உங்கள் அப்பா சைலெல்லாம் இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு வந்துட்டு இப்போ ஜங்கோட் உங்கள் அப்பா தான் வாங்க மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் உங்கள் பொண்ணு கூட நல்லா இருந்தேன். இதோ கொடுக்கறதுக்குன்னு இன்னொருத்தி இருக்காளே அப்படி சொல்லிட்டு சைலாவை கை காட்டுறாரு. அப்போ சைலா கீழே வந்துட்டு என்னாச்சு ஜங்கு என் வீட்டு பக்கம்லாம் வந்திருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஜங்க் சைலாவை ஸ்லாப் பண்ணிவிட்டு இவ்வளோ தைரியம் தான் என் வயனை கொல்ல பார்த்துருப்பேன் அப்படி சொல்லி கேட்குறாரு. உங்கள் அப்பாக்குலாம் ஒன்றும் புரியல. என்னாச்சு வயனை சைலா கொல்ல பார்த்தாளா? என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? ஆமாம், உங்கள் பொண்ணு என் வயனை கொல்ல பார்த்துருக்கா, வயனே முடியாமல் இருக்கா, நீங்களும் வந்து பார்க்கல அப்படி சொல்லி உங்கள் அப்பாவை கை காட்டுறாரு. ஆக்சுவலாக அவரும் மரணம் தான் நினச்சிருப்பாரு. ஆனால் சைலா தான் போக விட்டுருக்க மாட்டா. ஸோ இப்போ நேராக போலீஸ்லாம் சைலாவோட வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜங்க் அப்படின்னு நின்று பார்க்குறாரு. சார் ஜங்க் நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? நல்ல வேலை. ஆக்சுவலாக அன்றைக்கி உங்கள் ஒய்ஃபை கத்தியில் குத்துனாங்களே, ஆமாம் அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். யார் சார் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் உங்கள் அப்பாவும் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. அப்போ போலீஸ்லாம் இதோ இவங்க தான் மிஸ்ஸஸ் சைலா மிஸ் சைலா அப்படி சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கும் ஜங்குக்கும் பயங்கரமான ஷாக்கு.
என்ன இவளா அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க. ஜங்குக்குன்னு அப்படி ஒரு கோவம் வருது. நேராக போய் சைலாவோட கழுத்தை பிடிச்சிட்டு, இவ்வளோ தைரியம் இருந்தால் எப்போ நீ கொல்ல பார்ப்பேன், சி ஒன்று மாதிரி ஒரு பொம்பளையெல்லாம் நான் பார்த்ததே இல்லடி அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி பண்ணுறாரு. ஆஃப்டர் தட் போலீஸும் அங்கே ஜங்குக்கை தடுக்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பா தான் சைலா கிட்ட வந்துட்டு, உன்னை நான் ரொம்ப பாசம் காட்டி வளர்த்தேன், ஆனால் ஒயினை அப்படி வளர்க்கல. முன்னால் நான் ஒயினை ஒதுக்கினேன், ஆனால் இன்னைக்கு என் பொண்ணையும் கொல்ல பார்த்துட்டல. சி இனிமேல் நீ என் பொண்ணே இல்லை, இனிமேல் என் சொத்து பத்து நீ எதுவுமே உனக்கு இல்லை, மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படி சொல்லி உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஸோ இந்த சைட் பார்த்தா நீங்கள் தான் இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ஜங்க் தான் அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஜங்குக்கா உங்களுக்கு ஒன்றும் இல்லை பொண்டாட்டி, எனக்கு ஒன்றும் இல்லைடி, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு உங்களை நல்லா கேர் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ உங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியாது சைலா தான் அவங்கள வந்து கொலை பண்ண பார்த்துருப்பா அண்ட் அவள் அரெஸ்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் டிவியில் பார்த்துட்ருக்கீங்க, அங்கே நியூஸில் போயிட்டுருக்கு இந்த மாதிரி ஜெயலாவை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஷாக்கு. ஸோ வேகமாக ஜங்குக்கிட்ட தான் ஓட்டுறீங்க. ஜங்குக்கா முன்னாடி எதுக்கடி இப்படி ஓடி வர, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இப்படிலாம் ஓடி வராதுன்னு. ஜங்குக்கா அக்காவை, ஆமாம் தெரிஞ்சிச்சா, என்ன புரியல எனக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறா. ஸோ அப்போ ஜங்கும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவள் தான் உன்னை கொல்ல பார்த்தா அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவள் உண்மையாகவே சைலா மேலே பாசம் வச்சுருந்துருப்பா. ஸோ ஆனால் அவள் இப்படி பண்ணதை அவளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ அப்படியே சோகமாக சோஃபாவில் உட்காந்துடுறா. ஸோ இந்த சைட் பார்த்தா உங்கள் அப்பா ஜங்குக்கோட அப்பா அம்மா சொல்லிட்டு எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு தான் வராங்க. நீங்கள் உங்கள் அப்பா பார்க்குறீங்க. உங்கள் அப்பா வேகமாக வந்து உங்களை கட்டி பிடிச்சி ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறாரு. அப்பா மன்னிச்சிருமா, அப்பா மன்னிச்சிருவலம்மா, அப்பா பண்ண தப்பு தான்மா, உன்னை ஒதுக்கிட்டு தப்பு தான், அவள் பேச்சு கேட்டுட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டால அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. ஸோ நீங்களும் அப்பா இதில் உங்கள் தப்பு எதுவுமே இல்லை, பரவாயில்லப்பா இப்போயாவது நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஓரளவுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகிடுது. ஸோ இப்போ நீங்கள் கிச்சனில் ஜங்குக்காக குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு உங்களை பேக்கப் பண்ணுறாரு. பொண்டாட்டி சொல்லுங்கள் ஜங்குக்கா, ரொம்ப நாள் ஆச்சு ஆயன் அப்படி சொல்லிட்டு உங்களை திருப்பி உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அவர் ஆன்சர் உங்கள் இப்போ வச்சுருந்தா டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. ஜங்குக்கா கோர்ஸுது போதும் இல்லாட்டி பத்தலடி, எனக்கு சீக்கிரமாக ஒரு குழந்தை வேணும். இப்போ தான் என் பிஸ்னஸும் ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆகின்னு வருது. நிறைய ஓல்டு ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வராங்க. இன்னும் 1-2 வருஷத்தில் நானும் டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் மேன் ஆகிடுவேண்டி. ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கா டைட்டாக் பண்ணிவிட்டு, ஜங்குக்கா சொல்லுடி ஐ லவ் யூ ஸோ மச் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே 2 பேரும் அன்றைக்கி நைட்டு ரொம்ப அழகாகவே உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் என்ன, அவ்வளோதான்டா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நம்ம என் பண்ணிக்கலாம். இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எல்லோரும் சொல்லுங்கள். ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க ஃபைனல் பார்ட் போடுங்கக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் போட்டுட்டேன். ஸோ நீங்கள் தாண்டா சொல்லணும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து போனஸ் பார்ட் எதுவும் கேட்டுறாதீங்களா தயவுசெய்து. ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி போடுறதுக்கு முன்னாடி போனஸ் பார்ட்டுன்னு கேட்குறீங்க. இதுக்கு மேலே இந்த கதையை எப்படி இழுக்கிறது டெவலப் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நிறைய ஒன் ஷாட்ஸ் பார்க்கலாம் ஓகேவாடா. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கடா. ஓகேடா, இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல். பை மை பெட்டல்ஸ்.